துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். கொஞ்ச நேரம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் பாராட்டின நன்மைகளுக்காக கடந்த நாள் முழுவதும் ஒரு கண்மணி போல பாதுகாத்த அந்த நல்ல நேசரை, இசப்பா உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தையே இல்லை, நீ செய்த நன்மைகளை சொல்ல எங்களுக்கு வார்த்தையே இல்லை என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்மை உள்ள நன்றி உள்ள இருதயத்தோடு அவர் நோக்கி பாடலாமா? நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்ல அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. சொல்லாமா? நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. ஆமென். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கொஞ்சம் என்ன பார்க்குறீங்களா? என் பேர் சாம்சன். நான் வந்து சேப்பாக்க அழைப்பின் எதிரொலி பன்மொழி தேவ சபையிலிருந்து வரேன். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நன்றி சொல்ல அவருக்கு என்ன இல்லையா? வார்த்தையே இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் இன்றைக்கும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்ல, அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லணும். அவர் மரித்ததுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம். உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு தெரியல, எனக்கு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. நான் எங்கே இருந்தேன்னா, எல்லாருக்கும் ட்ரிப்ளிகேன் வந்து காவாங்கரன்னு சொல்லுவாங்க. அந்த காவாங்கர ஓரத்தில் வாழ்ந்தவங்க தான் நாங்கள். என் குடும்பம் அங்கே தான் இருந்தது. ஆனால் அதே இடத்துல அதை காட்டிலும் 2 வீடை சொந்தமாக வாங்குறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. எதற்கு? எங்கேயோ சேப்பாக்கத்தில் இருக்கிற எங்கேயோ இருக்கிற எங்களை உங்களோட சேர்க்கறதுக்கான காரணம் என்ன? நம்மளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆமென். அவர் ரத்தத்தினால் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? பெற்று எடுத்திருக்கிறாரு. நம்மளா யாரு? சொந்தக்காரங்க. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர வேற விருப்பம் இல்ல, நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை பாடும் பொழுது நம்மளுடைய தேவைகள்லாம் ஒரு சின்ன காரியம் தான். ஆமென். குப்பையில் இருந்தவர்களை ராஜாவாக மாற்ற, குப்பையில் இருக்கிறவர்களை ராஜாவாக மாற்ற தேவனால முடியும். என்னை படிக்க வச்சாங்க, ஒரு கம்பெனியில மேனேஜர் ஆக்குனாங்க. இன்னும் சொல்லிட்டே போனாங்க, சாட்சியை சொல்லணும் சொல்லிட்டே போகலாம். அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே.
குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே, ஆமாப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. போது உயிரோ எனக்கு இல்ல. ஆமென். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை சொல்லாமா? ஆமென். என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல, ஆமாப்பா உம்மை போல தெய்வம் இல்ல. அவரை போல தெய்வமே இல்ல. அவரை தவிர வேற விருப்பம் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. ஆமென். அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த என்னை, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த நம்மை உயர்த்தி வைத்தாரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி. நம்மளை அழகு பார்க்கிற தெய்வம். மற்றவங்க அழகு பார்ப்பாங்களா தெரியாது. நம்மளை உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வம். உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரே தெய்வம். உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. ஆமென். இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. இயேசப்பா நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா? உம்மை போல தெய்வம் இல்லப்பா. உம்மை தவிர விருப்பம் இல்லப்பா. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உள்ளத்தின் ஆழ
ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் அந்த நல்ல தேவனை, உயிர்த்தெழுந்த நல்ல தேவனை, நம்ம நிக்க வேண்டிய குற்றவாளி கூண்டுல நம்மளுடைய பாவங்களுக்காக குற்றமற்ற அந்த தேவாதி தேவன், நம்ம நிற்க வேண்டிய குற்றவாளி கூண்டுல தேவாதி தேவன் வந்து நின்னாரு. நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியப்பா, நீ செய்த அந்த உயிர்த்தெழுத வல்லமை இன்றைக்கு நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். உள்ளத்தின் ஆழத்தில் அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, வாக்கு மாறாதவரே, ஏசப்பா, நாங்கள் என்ன ஏசப்பா உங்களுக்கு செய்தோம், என்ன நன்மை செய்தோம்? தேவன் எங்கள் மீது இத்தனை பிரியம் வைத்து சர்வத்தையும் படைத்த யாரும் அவங்களுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய அதிகாரிங்க ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்கன்னா அவங்களுடைய தகுதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு ராஜா அவருடைய தகுதியை விட்டு மனிதனாய் அடிமையாய் வந்து நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா? தருவாரு. பலன் வேணுமா? தருவாரு. ஆரோக்கியம் வேணுமா? தருவாரு. எல்லாமே தருவாரு. ஆனா எல்லாத்தை காட்டிலும் அவருடைய சிலுவை தான் நமக்கு மேன்மை. அவருடைய சிலுவை தான் நமக்கு மேன்மை. அவருடைய சிலுவை தான் நமக்கு மகிமை. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் அவருக்கு சீஷராய் மாறுவோம். இன்றைக்கு பணத்தை தேடி, ஆசையை தேடி, எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதை காட்டிலும் அவர் சிலுவைதான் நமக்கு மேன்மை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. உங்க சிலுவைதான் அப்பா எங்களுக்கு. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். சொல்லாமா? நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஆமென். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா. உற்சாகமாய் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரு. உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு பார்க்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கல்லறை திறக்கப்பட்டு தூதனானவர் வந்து என்ன பண்றாரு, அந்த கல்லின் மேல உட்கார்றாரு. பாருங்க, அந்த கல்லறை திறக்கப்பட்ட பிறகு ஏசப்பா வெளில வந்தாரு. கல்லறை மூடி இருக்கும் போதே ஆண்டவர் வெளில வந்துட்டார். அப்புறம் அந்த கல்லறை திறந்தாங்க. அந்த கல்லறை ஏன் திறந்தாங்க? ஆண்டவர் ஆல்ரெடி வெளில போயிட்டாரு. மரியாள் கிட்ட சொல்றார் தூதர், அவர் இங்க இல்ல, ஆல்ரெடி அவர் எங்க போயிட்டாரு? கலிலேயாவுக்கு போயிட்டாரு. அப்புறம் அந்த கல்லறையை திறந்தாங்க.
உள்ள இருக்கிறவர் வெளில வரணுன்றதுக்காக இல்ல, வெளியே இருக்கிற நம்ம எல்லாரும் அந்த உள்ள போய் அந்த அற்புதத்தை பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய கல்லாக இருக்கட்டும், எத்தனை போராட்டமான கல்களாக இருக்கட்டும், தேவன் அதை புரட்டி போட ஒரு அற்புதத்தை காண செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஆமென். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள தேவன். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்ற மாட்டேன், என் தேவனை விட்டு என் கண்ணை அகற்ற மாட்டேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில கஷ்டம் என்ற கல் இருக்கலாம், எத்தனை பெரிய கல்லாக இருக்கலாம், அதை புரட்டி போட உயிர்த்தெழுத இயேசுவின் வல்லமை இன்றைக்கு இருக்குது. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். ஆமென். மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். ஆமென். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர். சொல்லாமா? விண்ணின் வார்த்தைக்கு என்ன தரப்பா? உம்முடைய வார்த்தைக்கு என்னை தர. ஆமென். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென். உயிர்த்தெழுத வல்லமை உள்ள தேவன் இயேசுராஜ நம்மத்தில் இருக்கிறாரு. எந்த கல்லா இருக்கட்டும், இன்றைக்கு கவலையோட இருக்கீங்களா, கஷ்டத்தோட இருக்கிறீங்களா, ஒரு கல்லு மூடி இருக்கிறது, அற்புதத்தை காணாதபடி ஒரு கல் இருக்குது, தேவன் புரட்டி போட வல்லவர். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அவரே சுமப்பார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும். எல்லாரும் 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 உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்காக உயிர் தெழுந்தீரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டாரு, நம்மளுக்காக அடிக்கப்பட்டாரு, ஆனாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரு. ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி அந்த நல்ல தேவனை சத்தம் சத்தம் இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ராஜா. இரக்கமும் மனதுருக்கம் உள்ள எங்கள் தேவாதி தேவனே, வந்திருக்கிற யாவரையும் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. இசப்பா, வந்தவர்களை தேவனீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எதை எதிர்பார்த்து எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பீராக தகப்பனே. உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு அவர்கள் போக தேவன் உதவி செய்யுங்க. மீதியான வேலை நம்முடைய திருப்பாத்துல வைக்கிறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லோருமே உட்காருவோம். ஹல்லேலூயா.